ஸோ இதுதான் வந்து எக்ஸிபிஷன் நடக்கும் போல். ரிசப்ஷன் அண்ட் வீடியோகிராஃப், ஆர்ட் ஸ்டுடியோ. நம்மளுக்கு ஆர்ட் ஸ்டுடியோனா போய் தானே ஆகணும். ஸோ ஆர்ட் ஸ்டுடியோ போகிறோம், ஆர்ட் ரெசிடென்சி போகிறோம், ஆர்ட் கேலரி போகிறோம். இங்கே ஏதோ ஒரு கிச்சன் இருக்குன்றாங்க, அன்னம் கிச்சன். ஸோ அது நம்ம எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதுக்குங்களா? ஓகே. ஃபோட்டோகிராஃப் அலோடாடா? இல்லைங்க. வீடியோகிராஃப்? நாட் அலோடு. ஆ ஓகே. ஸோ நம்ம பேட் லக். ஃபோட்டோகிராஃப்ஸும் வீடியோகிராஃப்ஸும் நாட் அலோடடா. ஸோ நம்ம கிளம்ப வேண்டியது தான். அங்கேன்றது இந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அடுத்த சென்டரை பாக்கி நம்ம போக வேண்டியது தான். ஸோ மெயின் நம்மளோட டார்கெட்டு ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் வீடியோகிராஃப்ஸ் தான். இந்த ஷூலேஸ் வேறு அப்பப்போ கலந்துடுறதுக்காக. ஸோ இன்கேஸ் என்னால் ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் என்னால் வீடியோகிராஃப் வச்சு பண்ணணும். ஸோ இன்கேஸ் ஓகே. இங்கே வந்து ஷூலேஸ் கலந்துருச்சு. அங்கே வெறும் பார்க்கிங் ஏரியா தான் போல். இதுதான் அங்கே மெடிடேஷன் சென்டருக்கு போகல வியூ பாயிண்ட். ஸோ அங்கே போகலாம். இங்கெல்லாம் ஜஸ்ட் மெடிடேஷனுக்கான ஹவுஸ் போல். வைல்ட் லைஃப் கேலரி. உள்ளே போய் நம்ம பார்த்துட்டு. Yeah, do you allow the videograph? Yes, yes. Are you a YouTuber or what? Yeah, I'm a YouTuber. Okay, wonderful. I recently opened the YouTube channel. What is your channel name? Yeah, Subhash Makilan. Okay. Actually, I'm a travel photographer, cyclist travel wonderful. photographer. Oh, that's why it's there. Yeah. New photograph. Super, super. Okay.
30 rupees. Yeah, okay. Share with us also. I'll share my number. Yeah, sure. So that's so. GPaying it or? Yeah, Jeep. உட்காருங்க வாங்க. இல்லைங்க மேடம் இந்த கிளம்பிட்டு மேடம் டைம் ஆகிட்டு நான் வந்து டீ ஏதாவது போட்டாங்க டீ சாப்பிட்டு டீ கொடுத்தாங்களா எங்க அந்த உடனே டீ கொடுத்துருவாங்க அவங்க சார் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஓஹோ அப்படியா சரி சரி ஓகே ஏன்னா அங்கே நமக்கு ஃபெசிலிட்டி இருக்கும் யூனிட்ல இங்கே கொஞ்சம் இங்கே எல்லா இடத்துலையும் ஃபோட்டோகிராஃப் அலோ பண்ணுவாங்களா? ஆஹா நீங்கள் வந்துட்டு மாத்திர வியூ பாயிண்ட்டுக்கு ஓகே ஏன்னா தூரத்துலேருந்து எடுக்க போகிறீங்க. ஆமாம் கலாக்கேந்திராலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் ஆக்சுவலாக போய் கேட்டிருந்தேன் அதனால தான் அப்படியே அலௌட் இல்லை அலௌட் இல்லைன்ட்டாங்க. 50 அங்கே என்ன டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. ஸோ சார்ஜஸ் வாங்கி 25 தான் சொன்னாங்க. சார்ஜஸ் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோகிராஃப் மட்டும் அலோட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இட்ஸ் பில்டிங் இட் செல்ஃப் இட் வுட் பி வெரி நைஸ். அது அதனால தான் நல்லா இருக்கும். அது இந்த வே தே செட் அப் கூட நல்லா இருக்கும். பட் அது வந்துட்டு என்னன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறது தேர் நாட் இட்ஸ் a dream of mothers informations and stuff இருக்கிறதுனால okay I don't want to have it as a public publicity வேணான்றோம். okay so here we have it. Take as much as you can. Thank you. And finally give a feedback on this. Yeah, sure. Definitely. I will post it on my Facebook and yeah, sure. Definitely. Thank you. ஆக்சுவலாக இங்கே மோஸ்ட் ஆஃப் இடத்துல அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து வைல்ட் லைஃப் மியூசியம். என்ட்ரன்ஸே பிளாக் பேந்தர் வந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க வந்து பாரு. ஸோ டைகர் இருக்குது. ஸோ இங்கே நிறையா ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க ஒரு ஷர்ட் தண்ணி கொட்டிடுச்சு. ஸோ பரவாயில்ல. ஸோ ஒரு மேல் டைகரோட ஃபுட்பாத் எப்படி இருக்கும், ஃபீமேல் டைகரோட ஃபுட்பாத் எப்படி இருக்கும்னு போட்டிருக்காங்க. நிறைய கேலரிஸ், ட்ராயிங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் டூ கூல். நல்லா கம்ப்ளீட்லி வியூ நல்லா. அகெயின் அண்ட் அகெயின் நான் என்னோடய புக்ஸையும் வாட்டர் கேனையும் கீழே விட்டுட்டே இருக்கேன். இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ உங்களுக்கு தெரியாதது கிடையாது, இதுதான் லயன். ஸோ இது கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஸோ இல்லாமல் கடாயில் ஆக்சுவலாக இந்த ஆர்ட் ரொம்பவே பொதுவாக இருக்கும். ஆக்சுவலாக எல்லோரும் மோனோலிசா பெயிண்டிங் சொல்கிற மாதிரி இந்த டைகர் நான் எங்கேருந்து நான் வியூ பண்ணாலும் அது என்னை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் ஹேப்ஸ் ஷீட்டா சேம். இது கூட டியர் கேலரி ரொம்ப நல்லா இருக்கு guys. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அப்பப்போ கொஞ்சம் ஆங்கிள் மாற்றி காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு எவ்வளோ பெரிய பீகாக் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நம்புகிறேன். ஏன்னா இங்கெல்லாம் லைட் இல்லை. டூல்ஸ் இது என்ன மாதிரியான குரங்கு அப்படின்றது தெரியல. பட் நம்ம அவர் பேர் என்ன ரஃபிகியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஃபிங் டைகர் லயன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே போய் பார்ப்போம். ஸோ
ஆக்சுவலாக இந்த மங்கியை தான் நான் வந்து திருவண்ணாமலையில் அங்கே மலை மேலே ஏறி எடுக்கும்போது நான் அங்கே பார்த்தேன். ஆனால் சீரியஸ்லி செம்ம ஃபாஸ்ட்டுங்க, பயங்கர டேஞ்சர் போல். நார்மல் மங்கீஸே இதுக்கு பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஸோ அது அவங்க சொன்னாங்க எடுக்கக்கூடாது, எடுக்க வேணாம், அது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்ட்டு. ஓ அவ்வளோதான் சொல்லலாம். ஸோ அதனால் நான் அன்றைக்கி அதை ஃபோட்டோகிராஃபே பண்ணாமல் விட்டுட்டேன். சேவ் அவர் மதர். ஸோ ஆக்சுவலி ஒன்றும் முடியலை. இந்த ஆர்ட் ஆல்சோ பயங்கர கூலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக இதெல்லாம் ஹேண்ட்மேட், எல்லாமே ஹேண்ட்மேடா? ஓ ஓகே. எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் என்னால் தான் வாங்கிட்டு போக முடியாது. ஏன்னா நான் ஒரு 6 to 7 மந்த் கழிச்சு தான் நானே வீட்டுக்கு போவேன். ஆமாம், மேபி ரிட்டர்ன் வரணும். இல்லை, நான் ரூம்லலாம் ஸ்டேவே பண்ணுறதில்ல, பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணிருக்கேன். ஆனால் நல்லா இருக்கு. இது எல்லாமே ஹோம்மேடுங்க, ஹேண்ட்மேடுங்களா? எல்லாமே என்ன ஸ்டோன்? ஸ்டோன் அவுட். ஓகே. Okay, thanks. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஹேண்ட்மேட் ஸ்டோன்ஸில் தான் பண்ணுறாங்க. எல்லாமே பயங்கர ரியலிஸ்டிக்காகவும் இருக்கு, நல்லா இருக்குது. நான் ரிட்டர்ன் போகும்போது பார்க்குறேன். ஆக்சுவலாக சிஆர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பீகாக் இப்போ நம்ம விரிச்சு தோகையை விரித்து பார்க்கும்போது திருவண்ணாமலை தான் சேம் இதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். நான் ஃபோட்டோ எடுக்க என் பக்கத்தில் வந்து பயங்கரமாக சிலுப்பிடுச்சு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சைடு அள்ளு விடுது. அவரும் வந்து பரவாயில்லப்பா, பக்கத்தில் போய் எடுன்றாரு. என்னால் அதை ப்ளாகும் எடுக்க முடியலை. ஒரு சைடு என் பக்கத்தில் வேறு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து நிற்கிது. ஒரு மாதிரி ஃபியர் ஆகுச்சு. ஆனால் அதோடய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்குது ஜபாது மலையில். I do வைல்ட் லைஃப் சூன்லி. நம்ம வந்து வைல்ட் லைஃப்க்கும் போயிட்டு ஃபோட்டோகிராஃப் பண்ண தான் போகிறோம்.
இது வந்து வரையாடுன்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஊர் ஆடு. நல்லா கெத்தாக தான்ப்பா படுத்திருக்க. ஆனால் என்னதான் இது ஸ்டாச்சுவாக இருக்குதுன்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் ஃபியர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக பண்ணி வச்சுருக்காங்க. டெஃபினட்டாக நம்ம இப்படி போயிட்டு அப்படி திரும்புகிறோம் அப்படின்ற போது அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு சவுண்டு வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளை கல் விட்டுரும். கைஸ் இங்கே பாருங்கள், கல்லில் செதுக்கி இருக்காங்க கைஸ். இன்செக்ட்ஸ், ரெப்டைல்ஸ், ஸ்குரில் எல்லாத்தையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. லுக், நல்லா இருக்கு. சரி, நான் இதை பார்க்க மாட்டேன்ட்டேன். இங்கேயும் கல்லில் நிறையா செதுக்கியிருக்காங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் மிஷின் கட்ஸாக தான் இருக்கும். பட் மிஷின் கட் பண்ணாலும் சேஃப்டியாக பண்ணும். நல்லா இருக்குல்ல, அப்ரிஷியேட். ஸோ குட். எல்லாமே கல் செதுக்கியிருக்காங்க. பார்த்தாச்சு மேம். எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நிறையா பொருள் வச்சுருக்கனால ஃபோட்டோஸ் எடுக்கல. இப்போ திருப்பி போயிட்டு எடுப்பேன். அதுதான் மேம். சரி, ஸோ நான் இங்கே கொஞ்சம் வச்சுக்கிறேன். பிக்சரில் கொஞ்சம்